ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம மைண்டை பற்றி. யோர் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யோர் திங்க். உங்கள் மைண்டில் ஒரு ஹிடன் சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் பாடி வீக் ஆகலாம், சூழ்நிலைகள் கஷ்டமாகலாம். ஆனால் உங்கள் மைண்டை நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு கதையை சொல்கிறேன். இது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே உங்கள் மைண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டீங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரோட வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டம், பண கஷ்டம், தொழிலில் லாபம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சித்தர்கிட்ட போய், சுவாமி, என்னோடய பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்க, தயவு செஞ்சு என்னோடய பிரச்சனையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க, என் லைஃப்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அந்த சித்தர் அவரை பார்த்து சிரிச்சிட்டே, நீ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு ஒரு ஆற்றங்கரை பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இவரும் எந்த ஒரு ஆன்சரும் கேட்காம இவரும் பின்னாடியே போயிட்டாரு. அப்போது தண்ணியில் இறங்கு அப்படின்னு சித்தர் சொல்கிறாரு. உடனே இவரும் தண்ணியில் மெதுவாக இறங்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் தண்ணி வந்துச்சு, அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துச்சு, அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. சித்தர் சொன்னார், நீ இன்னும் இறங்குங்கும் போது அவர் இறங்க மாட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொன்னார். சடார்னு சித்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தண்ணிக்குள்ளே போட்டு முக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு மூச்சு திணறுது பயங்கரமாக. கொஞ்ச நேரம் சித்தர் அவரை உள்ளேருந்து வெளியே விடவே இல்லை. 2-3 செகண்டுக்கு அப்புறம் சித்தர் அவரை ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் டக்குன்னு தண்ணியிலேருந்து வெளியே வந்ததும் சித்தர் அவரை பார்த்து, நீ இப்போது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது உன் பிரச்சனையை பற்றி யோசிச்சியா, இல்லை எப்படி என்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வந்து மூச்சு வாங்கணும்னு சொல்லி யோசிச்சியான்னு கேட்டார். உடனே அந்த மனுஷனும், முதல்ல நான் மூச்சு வாங்கணும்னு தான் நினச்சேன், என் பிரச்சனைகள் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னாரு. அப்போ அந்த மாங்க் சிரிச்சிட்டே சொன்னார், உனக்கு பீஸு ஹாப்பினஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா உன் மைண்டை அதை பற்றி தான் யோசிக்கணும். அப்போ தான் உன்னோட மைண்டும் உறுதியாக இருக்கும். நீ பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் மட்டும் யோசிச்சேன்னா கடைசி வரைக்கும் உன்னோட வாழ்க்கை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உன் மைண்டே உனக்கு எடுத்து கொடுக்கும்னு சொல்லி சொன்னார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளோட மைண்டை நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. நம்மளோட மைண்ட் ஒரு ஸ்டீரிங் வீல் மாதிரி. அதை ட்ரெயின் பண்ணுங்கள், அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். டிரைவ் யுவர் லைஃப் டுவோர்ட்ஸ் சக்ஸஸ். உங்கள் மைண்ட் தான் உங்களோட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு தடவை தான், விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.